டாக்டர் ராமசாமி அவர்கள் துவக்கியிருக்கிற இந்த மதுமதி யோகா சென்டரில் உங்களையெல்லாம் சந்திக்கிறது தான் ரொம்பவும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை ஏன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, நான் வந்து சற்றேறக்குறைய 1958 யோகா பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க. சற்றேறக்குறைய 16 வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் இப்போ வீடியோ ஓடிட்டுருக்குது. ஒரு சில போஸ் மட்டும் இப்போ காட்டிடுறேன், அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது. இதை பாருங்க, இது பத்மாசனம். ஜூம் பண்ணிக்கிறியா? அது ஜூம் பண்ணிக்கங்க. ஒரு 4 படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கங்க. ஜூம் பண்ணிட்டீங்களா? ஓடிட்டுருக்கா? இது பத்மாசனம். இது பாருங்க, தனுராசனம் பேர். இதெல்லாம் வந்து கையிலேயே நிற்கிறது. 2 நிமிஷம் மேலே நிற்க முடியாது, கண்ணு ரத்தம் வந்துடும், அந்த மாதிரி ஆசனம் அது. இது பாருங்க, இந்த ஆசனங்கள் எல்லாம் 30 ஆசனம். அந்த வயசில் 16 வயசுலேயே 30 ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன். இது உள்ளதுலேயே சிரசாசனம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிரசாசனம் இதை பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன். இது பாருங்க, இது ஒரு ஆசனம். இது தனுராசனம் வில்மா இருக்குது. இது ஐயப்பன் சாமி யூனிஃபார்ம் எப்படி இருப்பாங்க கால். இந்த ஆசனங்களெல்லாம் வந்து 30 ஆசனங்களை நான் 16-17 வயசுலேயே கற்றுக்கிட்டேன். எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க. அந்த 1958களில் யோகா மாஸ்டர்லாம் எங்கேயோ இருப்பாங்க. பெங்களூர் சுந்தரம் அவர் பெங்களூர் இருப்பார், இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார். அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கானது. நம்மெல்லாம் ஏழைப்பாடை, நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது. அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசு கொடுத்து கற்றுக்க முடியாது. அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரியே பிஎன் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இவங்கெல்லாம் வந்து கல்கி ஆண்டவுடனில் தொடர் எழுதுவாங்க, வாரம் தொடர் எழுதுவாங்க. அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு 6 மாதம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 40-50 எபிசோடு இருக்கும். அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டு கன்னிமா லைப்ரரியில் அந்த புத்தகம் இருக்கும். லைப்ரரியில் லெண்டிங் லைப்ரரி அது. நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து 3 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 புத்தகம் கொடுப்பாங்க. லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப்புக்கு 3 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா 3 புத்தகம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வாரம் போய் படித்து திரும்ப போனால் கொடுத்துட்டு வேறு புத்தகம் எடுத்து போகணும். அந்த மாதிரி நேரங்களில் நான் வந்து விஎன் குமாரசாமி புத்தகத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும், இந்த காலை கடனை முடித்து கொள்ளணும், என்ன வயிறு வந்து எம்டியாக இருக்கணும், முடிச்சுட்டு பல் விளக்கிட்டு பச்சை தண்ணியை ஒரு டம்ளர் குடிக்கணும். நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க. திறந்த வெளியில் தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும். அதனால் திறந்த வெளிக்கு போக சொல்லுவாங்க. திறந்த வெளி வெறும் ஜமக்காலத்தை வச்சு போட்டு சமணம் போட்டு உட்காந்துட்டு முதல்ல வந்து மூச்சு பயிற்சி, பிராணாயாமங்கள மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க. அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு பயிற்சிங்கிறது நான் சொல்கிறேன். அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இது வந்து இப்போ இடது நாசி வழியாக காற்றை 2 வினாடி இழுத்துட்டு அப்படியே ஹோல்டு பண்ண 8 செகண்ட் அப்படி நிறுத்திக்கிட்டு வலது நாசி வழியாக 4 செகண்ட் வெளியே விடணும். பழையபடி வலது நாசி வழியாக 2 செகண்ட் உள்ள காற்று உள்ள இழுத்து 8 செகண்ட் நிறுத்திட்டு இடது நாசி வழியாக 4 செகண்ட் விடணும். இது மாதிரி நீங்கள் 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து செல்லுதுன்னா. திருமுறை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிலையானது கிடையாது. அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சர்வ நிச்சயமானது பேர் கூடல. அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கு சர்வ நிச்சயமானது மரணம். இதில் இவரை யாருமே தப்பிக்க முடியாது. அப்போ என்னென்னா, இந்த வாழ்க்கை சாஸ்வம் இல்லைங்கும் போது இந்த வாழ்க்கையை நீளமாக வச்சுக்கிறது, அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும்போது தான் அவங்க இந்த யோகா விஷயத்துக்கு வந்தாங்க. அதை வந்து திருமுறை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. காந்தியாக இருந்தாலும், காந்தி பெரியவராக இருந்தாலும், காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க. போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வாயிலையும் வயிற்று அடிச்சுட்டு அடுவாங்க. 2 நாள் பட்டி கிடப்பாங்க. அப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க, சமாதி கட்டுவாங்க. அங்கே போனோடனே அழுது முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருமா, துக்கம் தாங்க முடியாது. நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்சம் இல்லையே, 400 மில்லி வாங்கி அடிச்சுட்டு தலையம் போயிட்டான்னு குப்பை படுத்துடுவான். இதாண்டா நீ சம்பாதிச்சு பேருங்கிறார் திரும்ப. அப்போவே தாஜ்மஹால் அப்போவே சொல்லிட்டு போயிட்டார். ஊரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூளையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொய்ந்தார்கள்ங்கிறார். செத்தோடனே காந்தி சொல்ல மாட்டான்,
புணம் தான் சொன்னான். அந்த புணத்துக்கு வந்து வாய்க்கரிசி போடு, காலக்கட்டுன்னு சொல்ல உடனே காந்தி காலக்கட்டுன்னு சொல்ல மாட்டான். பேருனை நீக்கி பிணம் வந்து பேரிட்டுங்கிறான். சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு இந்த தண்ணிக்குள்ள குளிச்சானா அதெல்லாம் வந்துடும். இதாண்டா அவன் லைஃப் அப்படிங்கிறான். அப்போ இந்த அல்பமான வாழ்க்கையை நீட்டணும்னா என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும், உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னா. சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு உயிரும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா. உடம்பு ரிப்பேர் ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் உயிர் போயிடும். நகமும் சதையும் போல் வெண்ணிலாலும் பானும் போல டைலாக் பேசுவீங்க, அதெல்லாம் இங்கே எடுபடாது. உடம்பை கவனிக்கலைன்னா சொல்லாமல் கொள்ளாமல் உயிர் போயிடும். அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறாரு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உடம்பு வளர்த்தா உயிர் இருக்குங்க. இதுக்கு என்னடா பண்ணுறான்னு இப்போ நான் சொன்ன விஷயம் தான். அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார், அது நம்ம பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இடது நாசி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி இந்த வழியாக 166 தடவை விட சொல்கிறார். பழையபடி வலது நாசி வழியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி இடது நாசி வழியாக 166 விட சொல்கிறார். விட்டிங்கன்னா இப்போ ரிப்பீட் பண்ணி பழையபடி இடது நாசி வழியாக வாங்கி 166 தடவை, வலது நாசி வழியாக காற்றை விட 2 தடவை பண்ண 166 வருஷம் வாழணும். இந்த உலகத்தை 166 வாழணும் சொல்லுங்கள், மனசாக சொல்லுங்கள். 50 தாண்டினாலே அதாவது அது படுத்துட்டு இருக்குங்கிறான் பையன். அப்பா என்ன அது படுத்துட்டு இருக்கிறான், அம்மா என்ன அது எதை கத்திட்டு கிடக்குப்பாங்க. ஸோ 50க்கு அப்புறமே மரியாதை இல்லைங்கும் போது 80க்கே இன்னும் மரியாதை போயிடும். அப்போ 166 ஆசையாக உங்களுக்கு இது வேண்டான்னு சொல்லித்தான் 80 சொச்சுமே போதும்னு இதை வந்து 166 தடவை செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான். இதெல்லாம் அவர் சொல்கிறார், திரும்ப சொல்கிறார். 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் இதோட 100ம் 60ம் 6ம் போகுவரே. இதுதான் இந்த பிராணாயாமத்தில் அடிப்படை விஷயம். இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா கேட்டால் டெக்னிக்கலாக நோக்கி கொண்டு கவலையப்படாதீங்க. காலையில் வீட்டில் சம்பளம் கொடுக்காது. நான் வந்து வயசானாலும் சொல்கிறேன், இவங்களுக்கெல்லாம் நான் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன், சின்ன பசங்களுக்கு காலையில் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து 5:30லேருந்து 6:30 வரைக்கும் யாரெல்லாம் வாக் பண்ணிக்கணும் எல்லாம் என் முன்னாடி இருக்கிற சின்ன குழந்தைங்க தான், எல்லாமே என் பிள்ளைங்க மாதிரி தான். இல்லை 40 வயசு 50 வயசு 50 வயசுக்கு என் குழந்தைங்க மாதிரி தான். நீங்கள்லாம் அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்து 6:30 வரைக்கும் யாரெல்லாம் வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு 10 வருஷம் ஆயுசு போனஸ் நான் கைது போட்டுறேன். புரியுதா? அடங்குறீங்க. நீங்கள் 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க, அப்புறம் படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கு 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. புரியுது உங்களுக்கு? இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னென்னா சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஓசோனுக்கு சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது. 5:30 to 6 நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க. முடியாத வயசானத்தில் நான் சொன்னது, நேராக நெஞ்சை நிமித்தி உட்காந்து மூச்சை முழுசாக உள்வாங்கி எவ்வளவு நுரையீரல் ரொம்ப இடணும் பாருங்க. இன்னும் விட்றேன். ஸோ முழுசாக காலி பண்ண முழுசாக வைப்போம். அது மாதிரி 8 கவுண்ட் உள்ளே வச்சுட்டு இது மாதிரி 20 நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. போய் டாக்டர் போய் காசு கொடுத்துட்டு நீங்கள் கேட்க வேண்டியது, கொரோனாக்கிற பயப்பட வேண்டியதில்லை. இது நம்ம பண்ணுறதில்ல. இதுதான் நீங்கள் வந்து உயிரோடுக்கு மனுஷ உயிரோடுக்கு அடிப்படையாக வேணுது 3 விஷயம். உணவு உங்களுக்கு தெரியும். உணவு இல்லாமல் மாதம் 20 நாள் இருக்கிறாரு. தண்ணி இல்லாமல் 2 நாள் மேக்ஸிமம் தாக்கு முடியலாம். சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும். அதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் வந்து உணவு விஷயம். தண்ணி ஏன் சொன்னேன்னா, நம்ம உடம்பை சுத்தப்படுத்து 2 விஷயம் பண்ணுது. ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ளே போய் கெட்ட காற்று வழியாக வெளியேற்றி சுத்தப்படுத்து உடம்பை. 2வது தண்ணி என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் தூங்கினா கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிட்டே இருக்குது. நான் ஸ்டாப்பாக ஒரு ஃபேக்ட்ரி நுரையீரல் வேலை செய்யுது, லங்கு வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது. இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வருமில்ல, அந்த கழிவு எப்படி வெளியேற்றுவீங்க? அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணும். ஏசி ரூமில் தண்ணி வேண்டாம்னு நினைக்க இல்லை, ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் 10 ரூபாய் இருக்கீங்க. இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து நைட்டு படுக்கிறது கூட 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத்துங்கிறான். உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிருந்தா சுத்தப்படுத்த மாதிரி தான், சும்மா விட்டு நான் கெட்டு போங்கிறான். இது உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப விட்டுறான். அப்புறம் தான் உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்கிறேன். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கி 7 மணிக்கு என்னால் சாப்பிட முடியாது சார், அப்போ தான் எழுந்திருப்பேன். எப்படி சார் சாப்பிட்டு? இப்போ நான் யூஸ்வலாக வந்து 4:30 மணிக்கு எழுந்துக்கிறேன். இன்னும் எனக்கு 82 வயசு ஆகுது. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, பொடி பசங்க. இன்னும் 4:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன். 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன். 5லேருந்து 5 வரைக்கும் வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 விஷயம் என்னென்னா, டயத்துக்கு சாப்பிடணும். 7லேருந்து 8 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால் தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. மத்தியானம் லேசாக 1 to 2 பண்ண முடியாது சார், எனக்கு 2லேருந்து 2:30 தான் முடியும்னா 2லேருந்து 2:30 பண்ணிக்கோங்க.
நைட்டு வந்து இல்லை சார், பெஸ்ட்டு திங் வந்து 7 மணிக்கு சாப்பிடணும் நைட்டில். யாராவது பண்ண முடியுமா? யாருமே பண்ண முடியாது. 7 மணிக்கு சாப்பிட்டு படுக்க 9 மணிக்கு படுத்தீங்கன்னா 7 மணிக்கு ஜீரணம் ஆகிடுது. நீ படுக்கும்போது ஜீரணம் ஆகிட்டா என்ன சுகமாக இருக்குது. நல்லா பிரியாணி போட்டு மொக்குன்னு 10 மணிக்கு முக்கிட்டு படுத்துனா அப்புறம் நெஞ்சு கறிக்காமல் என்ன பண்ணும் புரியுது உங்களுக்கு. அதனால் 7 மணிக்கு சாப்பிட ஒரு பழக்கம், டயத்துக்கு சாப்பிடணும் ஒரு பழக்கம் வச்சுங்க. அதே மாதிரி வெளியில் போடும்போது காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி ஸ்டமக்காக போகாதீங்க. என் குழந்தைக்கு பூராமே சாஃப்ட்வேர் வேலை பார்க்குது. எல்லாமே என் குழந்தைக்கு தான். எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மா கிட்ட கோவிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்ட கோவிச்சுட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க. எம்டி ஸ்டமக்காக வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு காலையில் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போய்ட்டு, இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு, அரிசி சோறு பழைய சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. சும்மா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வைங்க. அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு, அது நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் தண்ணி இருக்குது. அந்த சோத்து தண்ணியை 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு லேசாக உப்பு போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன பீஸு சோத்து தண்ணி, இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். புரியுது உங்களுக்கு. இல்லை வயிற்றில் எழுது நெஞ்சு கரிப்பு அது அதெல்லாம் என்னென்ன தெரியாது. என்ன சாப்பிட்டாலும் இப்போ பாடி குறைச்சி இப்போ எனக்கு பாடி வெயிட் ஏறி சும்மா வேலை பட்டியில் இவங்க நடிச்சுட்டு நிறுத்தினால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது. குறைக்க என்ன பண்ணிட்டேன்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன். இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன். பப்பாயா ஒரு 4-5 பீஸு, ஆப்பிள் ஒரு 4 பீஸு, கொய்யா 4 பீஸு, இவ்வளோ தண்ணி, இவ்வளோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் சாப்பிட கார்போஹைட்ரேட் அரிசியில் ஜாஸ்தி இருக்குது. அரிசிலையும் கோதுமையில் இருக்குது. அதை 2 கட் பண்ணால் உனக்கு வெயிட் குறையும்னாங்க. ஆக்சுவலாக 1 மாதம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம், சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ சாதம். நைட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க, தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, நரிப்பயிறு ஒன்று இருக்குது, கொள்ளு, இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சத்தமாக ஃபீல் பண்ண ஒத்த இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இதுதான் இப்போ நான் வாழ்ந்துருக்கேன். புரியுதவனுக்கு. நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்க என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம். யோகா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் வந்து எப்படி வாழணுங்கிற வாழ்கிற முறையை சொல்லிட்டேன். யோகா எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். யோகா வந்து நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவனாக இருந்தேன். திருப்பதிக்கு வந்து நீங்களே கற்பனை பண்ண முடியாது. நீங்கள் யாரும் கற்பனை முடியும்? 30 ரூபா செலவு 7 நாள் தங்க முடியுமா? நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள். இப்போ 3 ரூபா. 1962 பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போகிறது 3 ரூபா, போகிற 6 ரூபா. இப்போ மொத்த செலவு 30 ரூபாயில் நான் வந்து 7 நாள் தங்கியிருக்கேன். ஞாபகத்துக்கு 30 நாள் 7 நாள் தங்கி கோயிலில் தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் தான் வரும். நமக்கு அந்த தசரா ஹாலிடே சொல்லுவாங்க, அதுதான் அது வருது. அங்கே மேலே போனால் மேல் திருப்பதியில் மட்டும் மேல் திருப்பதியில் மொத்தம் வந்து 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேர் மேல் திருப்பதி இருந்தால் எப்படி இடம் நினச்சி பாருங்க. இதான் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இடையில கேப் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மொத்தம் மேல் திறந்தபடியில் மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன். காலடி இடத்துல பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டான். அப்போ கூட வந்துட்டே நீ படுறாடே இந்த இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு ஜந்தில் படுத்துட்டு காலை 4 மணிக்கு எழுந்து கற்பனை பண்ணி 4 மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்த வழியே டாய்லெட்டு போயிட்டு கைப்பம் படித்து நான் குடிப்பேன், இவன் கை பண்ணிப்பான், நான் குடிச்சு நான் அடித்தேன், இவன் குடிப்பான். இப்படி குடிச்சிட்டு 62 திருப்பதி கோயிலில் நான் வந்து வரைஞ்சுவேன். இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும்? அந்த பனியில் படுத்தா உடம்பு சும்மா இருக்குமா? தலகாணி உண்டா உங்களுக்கு? துப்பட்டு உண்டா போத்திக்கிறதுக்கு? ஹாட் வாட்டர் உண்டா? எதுவும் கிடையாது. ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவை வச்சு நீ உடம்பை காப்பாற்றணும். இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க. மதுரை கோயில் 1961 எனக்கு 20 வயசு கரெக்டாக. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போய் சமணம் போட்டு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது. இப்போ என்ன இருக்குது போகும்போது காட்டுறேன், இதில் ஃபோன் இருக்குது. அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் 8 மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலை 8 மணிக்கு வந்துட்டீங்க. 8 மணிக்கு உட்காந்து 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6 10 மணி நேரம் ஒரு தடவை மட்டும் ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன். 10 மணி நேரம் சிங்கிள் சிட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில். 20 வயசு பையன் வரைய முடியுமா? அடங்கியிருப்பீங்களா? 20 வயசு பையன் வந்து 20 வயசு பையன் 10 மணி நேரம் சமணம் போட்டு உட்கார முடியுமா? சொல்லுங்கள். அதை நினச்சி பாருங்க. இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடைச்ச நமக்கு சலுகைகள். அதுக்கப்புறம் இதுக்காக முடிஞ்சு இப்போ இந்த ஆளுகிட்ட வந்து மாட்டினேன். எஸ்வி முத்துராமன் ஆளுகிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டினேன். இவனுக்கு சாவடிச்சுட்டான் நம்மள ஒரு வழியாக. அப்புறம் என்ன அப்படின்னா அது என்ன சிக்கல் வந்து சொன்னோம்னா செட்டியார் ஏவிச்சு பார்த்தா நீ இந்த கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நீ நாடகங்கடமெல்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னார். அப்புறம் சுந்தரராஜன் மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து இந்தியா புறம் போய் ஒரு 1000 ட்ராமா வந்து நடித்து அதை ரெடி பண்ணிவிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கலான்னு வந்தால் பாரதிராஜா பாலுமேந்திரா மகேந்திரலாம் வந்துட்டு இவனை நடிச்சிட்டு வேண்டாமே, இவனை போடாதீங்களாங்க. டைலாக் பேசுவேன், டைலாக் பேசி நடிப்பேன். அவங்க தான் மூவி வந்துட்டாங்க. மூவி வந்து சார்லி சாமி படம் மாதிரி சைலண்ட் மூவி தானே. இவன் நடிச்சிருவான் சார், டைலாக் பேசினா மந்தமனம் நீ யோகி வடநாடு முறை எக்ஸ்பென்ஸ் பார்த்தியா? இது பிடிக்காத உங்களுக்கு.
ஒரு டயலாக் வருதுன்னா, மன்னவனும் ஈயோ வடநாடு முனதோ உன் இறைந்தோ யாம் தமிழை ஓதினும் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகவி. உன்னை போல் அதிகார ஆண்டவன் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராய் வாடியும் எமக்கடிமை என்றாலும் அதுக்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் உமக்கடிமை நீரோ எமக்கடிமை என்றாலும் அம்முடியை பொன்மொழியாக கொண்டு சூடுரைக்கிறேன் மண்ணு பின்னு மதிய கூறுகிறேன் எண்ணும் எழுத்தும் அன்னை கலையவாணியை பாடுமை அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனித சோழத்தை பாடாது கல்வி செல்வத்துக்கு அடங்காது வீரத்துக்கு அடிமணியாது உன் மிரட்டல் நடக்காது அப்படி மிரட்டினால் சுட்டெரிக்கும் என் சொல்லு குயிலப்பா. ஐயோ இவன் நடிச்சிருவான்டா இது பண்ணோன்னு தூக்கிட்டாங்க. அப்போ தான் சுந்தராஜுக்கு கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளைக்கிறேன் இப்போ நடிக்கூடாது சொல்லலாம்னு சொல்லிட்டு விளையிட்டு அப்போ தான் ரோசா பகை படம் பாருங்கள். ரோசா பகை படம் பார்த்துப்பீங்க சத்தியமாக பார்த்துப்பீங்க என்னென்னு டிவியில் கடை பார்த்துருங்க. நான் வந்து கிராமத்தாள் கொஞ்சம் அறுவறுப்பாக இருப்பேன் நாகரிகம் தெரியாதேன். என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரிகமாக எங்கள் மாமன் புள்ள தான். சிவச்சந்திரன் வேட்டைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரிகமாக இருப்பான். அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகி ஒரு நாடு நான் வேலை வெட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ள படுத்துட்டுருக்காங்க. இப்போ இது மாதிரினா சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மந்திரன்னு இப்போ போட்டு பண்ணி உடனே கிடைக்கும். உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டு அடி நடிப்பார். அப்போ நேராக வந்து பாரதி ஓடி வந்து பாரதி டிரைவர் பண்ணி லவ் பண்ண ஓடி வந்து பாருங்கள் முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டப்ப அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் பொய் சொல்ல மாட்டேன் எழுதியிருக்கேன் இந்த பையனாக வந்து இப்போ பொய் சொல்லலான்னு எனக்கு தெளிப்பாக சொல்கிறேன் காட்டணும்னு பார்த்தா அது வாணிஸ்ரீ சிவாஜியோட ஒரிஜினல் லவர். அவருக்கு வந்தோம் தான் நான். அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் தான் நம்ம அடிச்சுக்க சொன்னோன்னே சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி பாருங்க எக்ஸ்ட்ரா பாருங்க ஓ பார்வதி அது படத்தில் நல்லா இருக்கு. இப்போனா காதி துப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பீங்க. இனிமேல் உலகத்தை சிவாஜி மாடிக்கு வர முடியாது. அன்னைக்கு பண்ணுங்க இப்போ பண்ணோம்னா என்னடா என்ன ஓவராக பண்ணிட்டான்டாங்கிறானுங்க. உங்களுக்கு குழப்பமாக தான் பாருங்க இந்த படத்தை பாருங்கள். ரோசாபுரம் கோயிலில் பொண்டாட்டிங்க எவ்வளோ முக்கியமான ஆள். பொண்டாட்டி இவன் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளோட சவுண்டு கேட்குது. நான் அப்படியே லேசாக ஜன்னல்கிட்ட வந்து எட்டி பார்த்தோன்னா தீக்குச்சி உடச்சி பார்த்தோன்னா சிவச்சந்திரன் என் பொண்டாட்டி மேலே கால் போட்டுக்கமா ஒரு ஷாட்டு வரும். அப்போ எனக்கு எப்படி இருக்கணும் உங்களுக்கு குழப்பம். இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு எம்மூஞ்சி பாருங்கள் அப்படியே தான் இருக்கும். எடுத்துகிட்டு நடந்து போய் தற்கொலை முடிப்பேன் இதை கதை. இப்போ இதுதான் நடிப்புங்கிறாங்க. ஏன்னா இவ அவ்வளோ சரி இயற்கையாக இருக்குதான்ட்டாங்க. ஸோ இப்படி சினிமாலாம் மாறி போச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டானுங்க. அப்படி இப்படி எக்ஸ்பர்ட்னா பண்ண ஆரம்பிச்சு ஒரு 192 படத்தை நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இந்த சினிமாவில் நடித்ததில் நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கடல் படிச்சுன்னு கேட்பீங்க. நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது. எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் வசதியான ஆளுங்க பெரிய போராட்டமெல்லாம் அவங்க அப்பாலாம் பண்ணாளுங்க. ஆமாம் முத்துராம் சாருடைய பெரிய ஃபேமிலி அது. நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, டாய்லெட் கிடையாது, குடிநீர் கிடையாது. அப்படி ஒரு பிறந்தாடு 11 பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பையிலும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸ்எஸ்சி முடிச்சாடு. அப்போ ரேடியோவாக கேட்காத ஆளு விட்டு கர்நாடக சங்கீதம் தான் அடிச்சுடுறாங்க அவர் பாலச்சந்தர். நான் என்ன சார் தப்புன்னு இல்லைடா ஒரு கை பார்த்துட்டு நான் அடிச்சேன் உங்களுக்கு தைரியமே எடுங்க சார்னா. அப்புறம் ஏசுதாஸ் சோரமெல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க. திடீர்னு இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க. விசாகப்பட்டினம் போனால் நல்லா பாருங்க. விசாகப்பட்டினத்தில் வந்து 24 வயதுக்கு அலையடிக்கும். அப்படி அபூர்வமான ஊர் அது விசாகப்பட்டினம். சிந்துபதி இப்போ கூட கடைக்கு பாருங்கள் பயங்கரமாக அலையடிக்கும். அங்கே எல்லாம் குறிப்பிட்ட விசாகப்பட்டினம் நல்லா இங்கே வந்து திங்கக்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் ஃப்ளைட் இருக்குது. நான் சொல்ல காலத்தில் 1980-85 இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம். விசாகப்பட்டினத்துக்கு 2 ஃப்ளைட் தான் இருக்குது. திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு. நல்லா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு பாரமல் ஏறி வச்சு சமணம் போட சொல்லிட்டேன். சமணம் போட்டு உட்காந்தாச்சு. இப்போ சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெயசுதாஸ் டேப் இல்லை பாட்டு டேப்பு கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வாரப்போ இன்னடா முட்டாங்கடா நீ இனிமே 4 நாள் சும்மா இருக்குண்டா அப்படின்ட்டு என்னை பார்த்து சிவா உனக்கு அந்த சொல்ல தெரியுமாடானாரு. நான் எப்படி சொல்லுவேன் சொல்கிறா என்னென்ன சார் நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ணி துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கணும். எங்கே உட்காந்துருக்கேன் நான் வந்து ஒரு ஃபலாங்க தூரத்தில் வந்து கடலுக்குள்ளே பாரமாக சம்பளம் போட்டு உட்காந்துருக்கேன் 10 மாதம் சண்டை. இவர் ஒரு ஃபலாங்க தூரம் அந்த வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு துணியை ஆட்டுறாரு. ஆட்டுவான்னு என்ன பண்ணேன் நீ சரி சா சா ச நீ சரி சா ச நீ சரி சரி சா சா ச நீ சரி சா ச பா மா பா மா கா ம ரீ சாரி சரிக்கா மா கா ம ரீ சாரி சாணி ச நிபா பா நிபா 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 மா பா நிபா 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 ரி சரி 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 ச ரி சரி 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 ச சாரி இருக்கா கமா மா பா கமா பா மா பா பா நீ பனி சரி சனி மா சே மகா கணபதி கட் பண்ணி சார் போ முடிச்சிட்டியா நீ அப்படின்னாரு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெயசுதாஸ் டேப் கொண்டாடு ஆடியோ கொடுக்குறாரு சார் டைரக்ட் கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப்பு சிங்க் ஆகுது. அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும். நான் மொத்தமாக லிப் மூமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து போட்டால் ஜெயசுதாஸ் பாடின டைமிங்கு என் லிப் மூமெண்ட் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு கேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது. நல்ல ஞாபகம். இப்போ நான் சொன்ன சொல்ல வந்து 85 எங்கே இருக்குது கணக்கு போடு 87 95 105 110 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. மண்டைக்குள்ளையாக இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுக்க போகலாமா ஒழுங்காக கற்றுக்குங்க. புரியுது உங்களுக்கு. இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்.
இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடிச்சது போதும்னு இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்தினா போதுன்ட்டு இனிமேல் ஒரு டைலாக் வேண்டாம், இவன் எழுதி கொடுப்பான் டைலாக்கு, அவர் டைலாக் ஷார்ட் கட் சொல்கிறார், உங்கள் வேலையே வேண்டாம், சங்காத்து வேணான்ட்டு 1965 ஜனவரி மாதம் இப்போ 19ஆம் தேதி கும்பிடு போட்டேன். இனிமேல் நடிக்கிற முடியுமிட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு மேடை பேச்சோட பெரிய மகத்தான விஷயம் என்னன்னு சொன்னால், 67 வயசில் கம்பராமாயணம் பேசினேன், 75 வயசில் மகாபாரதம் பேசினேன், எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. 81 வயசில் திருக்குறளை வந்து 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். நெட்டில் போய் பாருங்கள், சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணி 4 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். இது எல்லாமே இது வந்து தான். அப்போ இப்போ ஒரு பாட்டு சாலமன் பாப்பே சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமாயணம் பேசுனேன் சார். எனக்கு தெரியாது சார், கண்ணதாசன் பாட்டு ஒரு 10 பாட்டு தெரியும், பாரதியார் பாட்டு தெரியும், கண்ணதாசன் கம்பராமாயணம் ஒன்றும் தெரியாது, நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறா சார். தெரியாது, முடியவே முடியாதுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் புத்தகம் 1500 கொடுத்து 8 வால்யூம் இது சைஸ் பாருங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரிச்சா ஒரு பாட்டு வருது, வெய்யோனுடைய தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் இடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாடக்கூடிய. என்ன புரிஞ்சுது? ஓரளவுக்கு கண்ணன் புரிஞ்சுக்கலாம். எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடில் மேறாள். யாராவது சொல்லுங்கள், டைரக்டர் உட்காந்து சொல்லுங்க பாப்பா, சார் இந்த பாட்டுக்கு என்ன சொல்லுங்க பாப்பா. ஓகேவா? பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்தி வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவலோன் பெண்ணை காமவல்லியாம் கனி என்றாள். என்ன புரியும் உங்களுக்கு? முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும் ஏழை திக்கோடு முலகணித்து செருக்கடல பொய்யவலையும் தின்று மார்பில் பூக்கோடி உயிர் வருகி புறம்போய்த்து ராகவன் புனித வாடி. என்ன புரியும்? இதையெல்லாம் 67 வயசு ஒரே வருஷத்தில் 10,000 பாட்டு இருக்குது. 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1000 பாட்டை 100 பாட்டு ஆக்கி 100 பாட்டை நீ சொல்லும்போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்து விட ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் கம்பெனியன் காதலன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள், 10 எபிசோடு அப்படியே இருக்குது. அதாவது இது எல்லாம் பண்ணது காரணம், அன்று இந்த நாக்கில் காஃபி டீ பட்டு 68 வருஷம் ஞாபகம். குழந்தைகளா, பெரியவங்களை பற்றியவங்கள பெரியவங்களால இனிமேல் திருத்த முடியாது, இனிமேல் காஃபி சேர்த்து போயிடுவாங்க, அதை விட்டுருங்க. குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளா இந்த நாள் காஃபி டீ பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான்னு கேட்பீங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம். காஃபி டீ கிடையாது, தண்ணி படம் கிடையாது, சிகரெட் படம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. 2 பசங்கள்லாம் பெற்ற ஒரு பொண்ணு தான் பெற்றேன், அதோடு நிறுத்திட்டேன். புரியுது? விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா, மது சூதனை இறங்கிட்டிங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் வந்து 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டால் 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். எலக்ட்ரு ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல, அவன் வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது எல்லாமே இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளாக நல்ல பழக்கத்தோடு யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம்.